இப்போ இந்த எலெக்ஷனில் தோற்றதுக்கு எடப்பாடி தான் காரணம்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் சொல்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடியாரால் எப்படிங்க ஐயா தோல்வி வரும்? இது இவங்க தொகுதி இவங்க தான் பார்த்துக்கணும். இவர் தான் கரெக்டாக என்னன்றதை இவர் தான் முடிவு பண்ணுங்க ஐயா. இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது இவருடைய சுயலாபத்திற்காக பணத்தை வாங்கி கொண்டு இவர் இஷ்டமாக ஒரு வேட்பாளரை அறிவித்துவிட்டு அதை தோல்வியடை செய்தவர் காரணமும் அவர் சிவி சண்முகம் தான். இப்போ ஒரு கட்சி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து மக்களை பார்த்தாங்கன்னா அவங்க தானாகவே ஜெயிச்சிருப்பாங்க. சொல்லவே தேவையில்ல அவங்களுக்குலாம். அவங்க ஏரியா மட்டும் பார்த்து அவங்க ஊரை மட்டும் பார்த்து மற்ற மக்கள்லையும் பார்த்தா தானே மனசில் பதிவாங்க. எதுக்குமே அவர் வந்ததே கிடையாது. ஓட்டு கேட்க வருவாங்க, அவ்வளோதான். விழுப்புரம் மாவட்டத்தில் 2 தடவை வந்து மினிஸ்டராக இருந்துக்கிறாரு. என்ன வளர்ச்சி கொண்டு வந்தார்? கண்டிப்பாக கிடையாது. கட்சிக்கும் சரியாக செயல்படல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி செஞ்சுருந்தாருன்னா இத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்கணும். எல்லா பெண்கள் மேலேயும் ரொம்ப ஆபாச கணிப்பில் அவர் இருந்துட்டார். அவர் வந்து பெண்களை ரொம்ப ரசிக்கிறவர். அதனால் பெண்களால் வந்த பிரச்சனை தானே தவிர எடப்பாடியாராலேயோ ஜெயலலிதாவிலையோ இல்லை எம்ஜிஆராலேயெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவருடைய இதுவே வந்து பெண்களால் தான் அவருக்கு இதெல்லாம் இழப்பு ஏற்பட்டுக்குது. சிவி சண்முகத்தை தான். சிவிஎஸ் அணுகுமுறை சரியில்லை. மாவட்டத்துலேயும் வந்து ஒழுங்கான கேண்டிடேட் போடல. பழைய கேண்டிடேட்டுங்களை போட்டிருந்தா அருமை ஜெயிச்ச சக்கரபாணி இந்த நம்ம சுரேஷ் பாபு விட்டு வேறு யாரும் போட்டிருந்தோம் நல்ல வாய்ப்பு இருந்திருக்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் நம்ம சண்முகம் தான். அவர் என்னன்னு கேட்டால் சொந்த அரசியல் பண்ணிக்கிறாரு. அவரை வந்து யார் என்னென்னவோ கட்சி தொண்டனை யாரும் பார்க்கறது கிடையாது. முக்கியமான பொறுப்புகள் உள்ளவங்க தான் பார்க்குறாரு. அதனால் வந்து அவர் தோக்குறாரு தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. கட்சி நல்ல வளர்ச்சி. தொண்டரம் பூரா எல்லாம் கரெக்டாக இருக்கிறோம். நாங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கும் எல்லாம் போயும் கூட எம்எல்ஏ அவன் போயிட்டான்னு சொன்னால் கூட நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து கட்சி அடிமட்ட தொண்டம் பூரா கரெக்டாக வேலை செய்கிறோம். கரெக்டாக அருமையாகவுங்கிறோம். யாரும் எந்த விதமான தொய்வும் கிடையாது. உண்மையான கட்சிக்காரெலாம் ஒரு மதிக்கிறது கிடையாது. அப்படியெல்லாம் கேவலமாக பேசல. உண்மையான கட்சிக்காரனா மதிக்க மாட்டான். இருந்தாலும் நீங்கள் கேட்டது யாரை? அவரை தான் நானும் சொல்கிறேன். அவர் பேர் சிவி சண்முகம். இல்லைண்ணா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தானே தோல்வி. அவர் பக்கம் இருக்கிற தொகுதி அவர் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவங்கவுங்க கரெக்டாக வேலை செஞ்சிருந்தாக்கா இந்த முறை அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கான். அவங்களுடைய அலட்சியத்தில் தான் இன்றைக்கி அவங்களுடைய அரசியலே இந்தமாரி இருக்குது. இது வந்து அவர் வந்து ஒரு கட்டமைக்கிற பிம்பமாக தான் நான் பார்க்குறேன். நான் இதில் வந்து யோசிக்கிறதுக்கு என்ன விஷயம்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. அவர் ஏற்கனவே இந்த தொகுதியை விட்டே அந்த தொகுதிக்கு ஏன் போனார்ன்றது இது வரைக்கும் தெரியல. அவர் சொல்லி தான் மற்ற தொகுதிகளுக்கும் சீட்டு கொடுத்ததா பரவலாக பேசப்படுது. அதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஆனால் அவங்களாமே தோத்துட்டாங்க. இவர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. அதுவும் அவர் சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் ஜெயிச்சிருக்காருன்ற பரவலாக பேசுகிறாங்க. அதுதான் உண்மை. சண்முகம் தவறான செய்தி விட்டுட்டுருக்காரு, புரியுதுங்களா? ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எடப்பாடி இருக்க வரைக்கும் அந்த குறையும் கிடையாது சார். அவர் தான் நிர்வாகம்லாம் பண்ணிட்டு இந்த போனால் சமயத்தில் விழுப்புரம் போயிட்டு வந்து மாவட்ட செயலர் மீட்டிங் கூட்டாரு. போனால் பயங்கர கும்பல் சார். கூட்டம் வாகுரு அம்மா இது எம்ஜிஆர் சிலைக்கு பின்னாடி வந்து பயங்கரமான கூட்டம் நிர்வாகத்தை பண்ணி நல்லாவே இருந்தது சார். எந்த குறையும் கிடையாது. எடப்பாடியார் இல்லைன்னு சொன்னால் அந்த அதிமுக எப்போயோ அழிச்சிட்டு இருப்பாங்க. திமுகவில் எடப்பாடியார் இருந்ததால் தான் இந்த கட்சி இந்த அளவுக்காச்சும் நிற்கிது இன்றைக்கி. அதுவும் தெரியாமல் அவங்க வந்து நிமிஷத்துக்கு மாற்றி பேசினா என்ன தான் பண்ண முடியும்? அவரும் பிரச்சனை மேலே சந்திச்சு தான் இந்த அளவுக்கு இந்த கட்சி இன்றைக்கி காப்பாற்றி வச்சுருக்காரு எடப்பாடியார். இவர் சிவி சண்முகத்துக்கு வந்து முதல்லேருந்தே வந்து தப்பான பழக்கவழக்கம் எல்லாமே தப்பாக இந்த கட்சி வீணாக போகிறதுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் வீணாக போகிறதுக்கு காரணமே சிவி சண்முகம் தான். இல்லை, முக்கால்வாசி அவரால் தான் இப்போ தோல்வி. சிவி சண்முகத்தால் தான் தோல்வி. அவருக்கு இந்த மாதிரி அவர் திக்கிற தொகுதி மட்டும் ஜெயிச்சிடணும், மற்றவங்க மூலம் தோற்று போகணும்னு நினச்சா எப்படி இருப்பணும்? எல்லோரும் கட்சிக்காரன் ஃபுல்லாக எல்லா தொகுதியும் ஜெயிச்சா நாம் ஆட்சி வர முடியும். அதுக்கு பூரா பாடுபடணும்ல. அதெல்லாம் அந்த மாதிரி பாடுபடலையே. சிவியுடைய அண்ணன் வந்து சுயநலத்துக்காக தான் அப்படி பண்ணுறதாங்காட்டி அவர் கட்சி பொது நிலமாக திங்க் பண்ணியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு ஒரு பிரிவு நிலை வந்திருக்காது. அதுதான் நானும் அவர் கூட இப்போ சிவி அண்ணன் கூட நானும் சில மீட்டிங்கு பல இதுக்கு நான் போயிருக்கிறேன். பொதுக்கூட்டம்னா நானும் கலந்து பார்த்துக்கிறேன். ஆனால் அவருடைய பண்ண ஒரு இதுனா அவர் சுயநலம் தான், தனிப்பட்ட சுயநலம் தான். மற்றபடி அவருக்கு வேறு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லைன்னு எனக்கு தெரியுது. அந்த தொகுதியில் இருக்கிறவங்க தான் பார்க்கணும். எடப்பாடியார் எப்படி இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியுங்க? ஐயா எடப்பாடியார் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியுங்க? அந்த தொகுதி இவர் தான் பார்த்தாரு, இவர் தாங்க ஏற்றுக்கணும். அதை ரெட்டையாள கட்சிக்காரர் நேர்மையாக இருந்தார்.
எடப்பாடி நேர்மையாக இருந்தார். அவங்க மற்ற கட்சிக்காரங்க அவ்வளோ இது மாதிரி பண்ணிட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார்? சதி பண்ணிட்டாங்க. ஆமாம். இப்போ விழுப்புரம் மாவட்டம் சிவிஎஸ்னா கூட இப்போ எழுச்சியாக இருக்குங்களா? சிவிஎஸ் நல்லா எப்படி இப்போ எப்படி இருக்கு? பசுபதி இப்போ மாவட்டத்தில் புதுசாக வந்து நல்லா இருக்குது சார். நல்லா சார். பசுபதி வந்த பிற்பாடு தான் நல்லாவே கட்சி ஒழுங்கா நல்லாவே எழுச்சியாக இருக்குது. பேட்டை முருகன் கொடுக்குற அது எல்லாம் சந்தோஷமாக இருக்குங்க சார். எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர் போயிட்டாருன்னா பிரச்சனையே இருக்குது. சண்முகம் போயிட்டாருன்னா இன்னும் கட்சி செலுத்த நல்லா இருக்குங்க சார். நல்லாவே இருக்குது சார். முன்னை விட இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. வெளியே இருக்கிறவங்க தேவையில்லாமல் வந்து வதந்தி கிளப்பி விட்டுக்கிட்டு எடப்பாடியாருக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே கட்சியெலாம் சிறப்பாக தான் செயல்படுது. புரட்சி தலைவர் வழி நடத்தின கட்சி இது. அதேமாதிரி அவருக்கு அடுத்தது அம்மா வழி நடத்துனாங்க. அவங்க மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் நல்ல முறையாக 4.5 வருஷம் வழி நடத்தினார். அவர் தலைமையில் தான் இந்த அதிமுக தொடரணும்னு நாங்களாம் விரும்புகிறோம். அதிமுக இப்போது வலுவான பாதையில் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறாரு. அம்மா அவர்கள் வழியிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியிலும் அது எப்படி முன்னாடி இருந்ததோ அதே போல் அந்த பலத்தோடு தான் அதிமுக கொண்டு சென்றிருக்கிறார் புரட்சித் தமிழர் எடப்பாடியார். இப்போ பலனூர் பேரூராட்சியில் 14 குடிநீர் கொடுத்துருக்குறாங்க. குறையில்லாத குடி தண்ணி குடிச்சு வாழ்ந்துங்கிறோம். எந்த குறையும் கிடையாது. அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மிதிவண்டி, அதேமாதிரி 7.5% ஒதுக்கிது. அதேமாதிரி அதிமுக கட்சியில் வந்து 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த கட்சி அதிமுக கட்சி தான். எனக்கு படித்த வரையும் நோட்டு புக்கு எல்லாமே அதிமுகவில் தான் வந்தது. அவங்களால மேலும் மேலும் சிறப்பு இன்னும் அதிமுக வரணும். அதிமுக இருக்கும்போது எந்த அராஜகமும் இல்லை, எந்த கற்பழிப்பும் இல்லை, எந்த சண்டை சச்சரவும் இல்லை, எந்த ரவுடித்தனமும் இல்லாமல் இருந்துச்சு. அதே சமயத்தில் எடப்பாடியார் இருக்கும்போது கொரோனா டைமில் அவ்வளோ உதவி பண்ணி அந்த ரெமிடேசியர் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்து அதை வந்து நிறைய விலை போகும்போது கூட அதை இலவசமாக செய்யணுன்றதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே அந்த ரெமிடேசியர் இன்ஜெக்ஷன் கொடுத்து, அதாவது 60% மேலே வந்து பாதிச்சிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது கொரோனாலன்னு சொல்லும்போது கூட அந்த இன்ஜெக்ஷன் பண்ணி என்னுடைய கணவருடைய உயிரையே காப்பாற்றி கொடுத்த ஆட்சி வந்து அதிமுக, அனைத்து இந்திய அதிமுக கட்சி தான். நான் ஒரு விவசாயியாக இருந்து சில விவசாயியுடைய அந்த கஷ்டங்களை அவர் புரிஞ்சு அந்த செயல்பாடு எங்களுக்கு ஒரு விவசாயி நிறைய பயிர்க்கடன் தள்ளுபடி மற்றும் அந்த நீர்க்கூடு பராமரித்து அதெல்லாம் செயல்படுத்தாங்க. நானே அவருடைய பயன்பாட்டில் ஒரு மீன் கூட்டை வெட்டி நான் ஒரு பயன்படைஞ்சேன். அதனால் நான் என்னுடைய வயசுக்கு அனுபவம் சொல்கிறேன். நல்லாவே எனக்கு அந்த விவசாய சார்ந்த ஒரு முதலமைச்சராக இருப்பாங்க அவர் மட்டும்தான். எங்களுக்கு இந்த கட்சி வந்து நாங்கள் ரொம்ப நாங்கள் ஆதரவாக எதிர்பார்த்தோம். அவங்க நேர்மையாக இருந்தனால தான் தோத்துட்டாரு. எல்லாம் வந்து லஞ்சம் கூத்து அது கூத்து எல்லாம் ஜெயிக்க விட்டுட்டாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவர் வருவாருன்ட்டு. சொல்லிட்டு போகிறீங்களா சார்? அவர் வந்து நேர்மையாக இருந்தார். நேர்மைக்கு காலம் இல்லை.